வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். நிறைய பேர் காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. அதுவும் இப்போ வளர்கிற குட்டீஸ் எல்லாமே பணம் தான் பெரிய விஷயம்னு நினச்சிட்டு வளர்கிறாங்க. இல்லவே இல்லை. பணம் இல்லாத காலங்கள் வாழ்ந்த மக்களும் இருக்காங்க. அதை படிக்க படிக்க அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒரு சின்ன கதை தான். ஒரு பெரிய செல்வந்தர் இறந்த பிறகு சொர்க்கத்து வாசலில் போய் கதவை தட்டுறார். ரொம்ப நேரம் கதவை தட்டி கதவு திறக்கலை. சித்திரகுப்தன் கதவை திறந்தோடனே, ஏன் கதவு திறக்கல, இந்த 10 ரூபா வச்சுக்கோ, நான் சொர்க்கத்துக்குள்ளே போகணும்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நீ நல்லது செஞ்சிருக்கா பூலோகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தன் அவர் கேட்கும்போது, செல்வந்தர் நான் செஞ்சதே இல்லை, ஒன்று செஞ்சுருக்கேன், ஒரு தடவை ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுத்துருக்கேன், இன்னொரு தடவை ஒருத்தருக்கு 5 ரூபா கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வராரு. சித்திரகுப்தன் ஒரு 15 ரூபா கையில் கொடுத்து, இனிமேல் நீங்கள் நினச்சா கூட சொர்க்கத்துக்கு வர முடியாது, இது அப்படிப்பட்ட இடம், இந்த 15 ரூபா உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீங்கள் நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, காசு கொடுத்து எதுவுமே வாங்க முடியாது, ஆனால் கருணையை கொடுத்து சொர்க்கத்துக்கு கூட நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது அந்த கதையோட தீம். யார் சொன்னதுன்னா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.